Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஜூனியருக்கும் உங்கள் சீனியருக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகும். ஓகே, அதாவது இன்னைக்கு எழுதின 2 எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. சார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சர்க்யூட் அனாலிசிஸும் சரி, அதே மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைனும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சுன்னு பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக டேட்டா ஸ்ட்ரக்சர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்க வந்து கொஞ்சம் மாடரேட்டாக மீடியமாக இருந்துச்சு, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சர்க்யூட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு பசங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. 13 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து பயங்கர டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பசங்க வந்து அதிகமாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. சரியா? அப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே இப்போ தான் நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதை பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்கள். ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சாதகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் பார்த்து ஒரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நம்ம என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், நமக்கு நல்லதே தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக நீங்கள் வந்து பேப்பரையாக அட்லீஸ்ட் ஃபில் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் செமஸ்டர் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் மூலிமா நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் தயவு செய்து நீங்கள் யாரும் இதை நினச்சி சார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் இதுக்கே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரலைன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பசங்க வருவாங்க. அதெல்லாம் நம்ம தாண்டி தான் என்ன பண்ணுறோம் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இந்த விஷயம். சரியா? அதாவது கொஸ்டின் பேப்பர் ஒரு தடவை நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வரலாம், ஒரு சில நாட்கள் வராமல் போகலாம். கொஸ்டின்ஸ் நல்லா வந்துச்சு அப்படின்னா பசங்க வந்து யாரும் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி யாரும் என்கரேஜ் பண்ண போகிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சரியா? லைஃப் ஹேஸ் டு மூவ் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மூவ் பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா சில பசங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. சரியா? அதுவும் சர்க்கிள் அனாலிசிஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொன்னாங்க. அது எல்லா பேத்துக்குமே தெரியும். சரியா? அப்படியே உங்களுக்கு அரியர் போட்டுருணும் அப்படின்னு சொல்லி யாருமே பேப்பரில் கை வைக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நல்லபடியாக நீங்கள் எல்லா கொஸ்டினும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் 2 மார்க் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2 மார்க் ஓகே சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பசங்க. சரியா? 2 மார்க் ஓகே சார். ஆனால் இந்த 13 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் கேட்டாங்க. எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் எதுவுமே வரல, எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சர்க்கிள் ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைனை பொறுத்த வரைக்கும் பசங்க வந்து மாடரேட்டாக, சரியா, சில பசங்கள்ட்ட கேட்டால் ரொம்ப ஈஸியாகனு சொல்கிறாங்க, சில பசங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமானு சொல்கிறாங்க. அதனால் மாடரேட்டாக கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம், அதில் பிரச்சனை இல்லை. அதனால் சர்க்யூட் அனாலிசிஸும் பாஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பயப்படாதீங்க, இதை வச்சு ஒரி பண்ணுங்க. மண்டே எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.